ஜெர்மனியின் பவேரியாவின் ஸ்வைன்பர்ட்டில் ஆரம்ப வாழ்க்கையில் பாடுபட்டு வந்த ஒரு குடும்பம் ஒன்றின் மோசடி அம்பலமாகியுள்ளது. 3 பேர் கொண்ட ஒரு குடும்பம் ஆடம்பர வாழ்க்கை முறையை வாழ்ந்து வந்த போதிலும் 2 ஆண்டுகளுக்கு மேலாக குடிமக்கள் உதவித்தொகையை பெற்று வந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த குடும்பத்தின் தலைவரான 44 வயதுடைய தந்தை நலன்புரி மோசடியில் குற்றவாளி என கண்டறியப்பட்டார். அவருக்கு உரிமையில்லாத சமூக நலன்களில் 30,000 யூரோக்களுக்கும் அதிகமான தொகையை அவர் பெற்றுள்ளார். நலன்புரி உதவிக்காக அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட மிக அதிகமான சொத்துக்களை அந்த குடும்பம் வைத்திருந்தது. இவற்றில் வெளிநாட்டு வங்கிக் கணக்குகள், 40,000 யூரோ வரையிலான பணம் மற்றும் விலை உயர்ந்த வடிவமைப்பாளர் பொருட்கள் ஆகியவை அடங்கும். இதற்கமைய அவர்கள் குடிமக்கள் உதவித்தொகைக்கு தகுதி பெற்றிருக்க கூடாது. எனினும் அவர்கள் குடிமக்கள் உதவித்தொகையை நீண்ட காலமாக பெற்று வர குடும்பத் தலைவரின் மனைவியின் சமூக ஊடக செயற்பாடுகள் குற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளன. ஒரு பணக்கார வாழ்க்கை முறையை காட்டும் அவர்களது இன்ஸ்டாகிராம் பதிவுகளே இதற்கு காரணமாகும். இதனை அடுத்து குறித்த குடும்பம் வேண்டுமென்றே அவர்களின் உண்மையான நிதி நிலைமையை மறைத்ததாக மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்நிலையில் குடும்ப தலைவருக்கு பாரிய அபராத தொகையொன்று விதிக்கப்பட்டுள்ளது.